என்னை எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி இது மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்காம இருக்கவே மாட்டேன். லைஃப்பில் என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்னு கேட்பான். சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். நான் லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். காலேஜ் படி காலேஜ் படிக்கிறது காலேஜ் படிக்கும் போதும் சரி, இப்போவும் சரி, என்னால் ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. அது என்ன ரீசன்னே தெரில. பார்க்குற பிஸ்னஸ் மேன்லாம் ஆசை வருது. இப்போ ஒரு வேலைக்கு போகணும்னாலும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், இப்போ இப்போ யூடியூப்லேயோ எதுலேயோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பார்க்கணும்னு வைங்களேன், அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு ஆசை வருது. இது உனக்கு தான், இந்த பிஸ்னஸ் உனக்கு தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸடாக என்னால் இறங்க முடியல. அது என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. ஸோ ஸ்கூல் படிக்கும் போது ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அப்புறமா கடை வச்சுருக்காங்க. சின்ன கடை, ரொம்ப பெரிய கடைலாம் இல்லை, சின்ன கடை தான். டிரான்ஸ்போர்ட் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அப்போ பீரியடில் நான் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பீரியடில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பயங்கரமாக பீக்கில் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, நான் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா டிரான்ஸ்போர்ட் தான். சரி ஒரு 2, 3 லாரி வாங்கி போட்டு, சரி அது அது வழியாக ஏர்ன் பண்ணலாம். இல்லை அடுத்த ஸ்டெப்பை வேறு எதனா எடுத்து வைக்கலாம். ஸோ பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மூலிமா எதனா பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு வந்து இருக்க இருக்க கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் சரி, ஒரு 3லேருந்து 4 வண்டி வச்சுருந்தாங்க. 3 வண்டி தான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 வண்டியும் விற்றுட்டாங்க. பிகாஸ் ஆளுங்க அவ்வளோ இல்லை. அந்த அந்த விஷயந்தான். ஸோ அப்பயே முடிவு பண்ணேன், சரி ஓகே இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கிறோம், ஆனால் இப்போதைக்கு நம்ம கையில் காசு இல்லை. ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 lakhs தேவைப்படும். குறைஞ்சபட்சம் 2 லட்சமா இருந்தால் தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வர முடியும். ஸோ ஓகே நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்தது என்ன முடிவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு சும்மா இல்லை, ஒரு 2 வருஷம் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கம்மி சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போனேன். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மி சம்பளம் தான், ஒரு 15 என்னவோ தான். அந்த இதில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து அந்த வேலை பிடிக்கல. என்ன ரீசன்லாம் சொல்ல விரும்பல. எனக்கு அந்த வேலை பிடிக்கல. வீட்லேயும் சரி, அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலையை விட்டு நின்றுடலாம். அடுத்தது என்ன மூவ் பண்ண போறியோ அதை மூவ் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ நான் வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் பீக் ஆகிற டைம்னு நினைக்கிறேன். அது பீக் ஆகுற டைமும் இல்லை. நான் பார்க்கும்போது ப்ரோமோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. சரி ஓகே இதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஐடியில் அதுவும் கொஞ்சம் கிரேஸாக இருக்கும். ஆளுங்க பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா, ஓகே இவங்களாம் ஐடியில் வேலை செய்கிறாங்களா, ஸோ ஓகே நம்மளும் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் எப்பயுமே எனக்குள்ள இருக்கும். சரி ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்காக நான் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று, அது ஒரு அதுக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் கேட்டேன். சரி ஓகே சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 500 கட்டுங்க, ஒரு 2 days கிளாஸ் இருக்குது அப்படின்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வேலையும் விட்டுட்டேன். 500 கட்டுங்க, ஓகே ஒரு 2 நாள் வந்து கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. மார்க் டெஸ்ட் வச்சு அனுப்பி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்ட்டு அவங்களா சொல்லுவாங்க. ஸோ ஓகே உங்களுக்கு எந்த செக்டாரில் வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த செக்டாரில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை அதாவது உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், உங்கள் வேலை வந்து எப்படி எப்படி எந்த மாதிரி அந்த அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் மூவ் பண்ணலான்ட்டு ஒரு 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது. அதில் என்னென்னா மேக்ஸ் நிறையா வந்தது. எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராது. 10த்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 35 மார்க்ஸ் ஜஸ்ட் பாஸ் மேக்ஸ் எல்லாம். +2ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், 180 அது மாதிரி எடுத்ததேன். அதனால எனக்கு மேக்ஸ் வந்து, ஆனால் அவங்க சொல்லும் போது ஓகே நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சொல்லி முடிச்சோன்னா மார்க் டெஸ்ட் வேறு. ஏன்னா அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் அது, ஆஃப்லைன்ல ஆன்லைன்.
அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து எங்க வீட்டுக்கிட்ட சிக்னல் இல்ல. இந்த விட்டு விட்டு கேட்கும். நான் கிளாஸ் வந்து சரியா கவனிக்கல. ஃபர்ஸ்ட் டே வந்து ஓகே கரெக்ட்டா போச்சு. செகண்ட் டே வந்து கரெக்ட்டா போகல. ஆ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ அனுப்புங்க. அந்த கிளாஸ வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு, சரி ஓகே நாங்க அனுப்புறோம் அப்டின்னாங்க. அனுப்புறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வந்து அனுப்பாம வச்சுட்டாங்க. வச்சுட்ட உடனே அடுத்த நாள் வந்து மாக் டெஸ்ட். என்கிட்ட ஒரு கிளாஸ் அந்த அந்த கிளாஸ்ல என்ன நடந்ததோ அது ஓகே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. செகண்ட் கிளாஸ் வந்து சுத்தம். ஒண்ணுமே தெரியாது. சரி ஓகே. அவங்களே ரிட்டர்ன் கேட்டாங்க. சரி இது மாரி ஒரு மேம் தான் ஃபோன் பண்ணாங்க. இது மாரி சார் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னாங்க. சரிங்க மேடம். நான் வந்து உங்ககிட்ட கிளாஸ் ஒண்ணு கேட்டிருந்தேன். ஆ அது நீங்க வந்து குடுக்கல. ஃபர்ஸ்ட்டு நீங்க அத அனுப்புங்க. நான் அப்பதான் மாக் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்டின்னேன். இல்ல சார் நீங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேனே அப்டின்னா. சரி மேம் நான் சென்ட் பண்ணல. அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அதுவும் டோட்டலா கட் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் ஆகலன்னா, அது 500 வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் நீங்க அப்டின்னாங்க. நான் அந்த 500 ரீஃபண்ட் பண்ணல. விட்ரு அதோட விட்ரு. நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது. என்ன ரீசன்னா, அது எனக்கு வேணாம். அது உனக்கானது இல்லடான்ட்டு இங்க சொல்லிச்சு. சரி ஓகே விட்டுடலாம் அப்டின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அது ஒரு ப்ரோமோ போயிட்டு இருந்தது. நெறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம அத எடுத்து பண்ணலாமா? அப்படின்னு அதையும் எடுத்து பண்ணேன். 4000 ஃபீஸ் கட்டி அந்த கோர்ஸ் வந்து வாங்கிட்டு, அத வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான் அதையும் நான் படிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. அது கூட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி அத ப்ரமோட் பண்ண போறோம். பிளஸ் சேல்ஸ் பண்ண போறோம் அத அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி ஓகே. சேல்ஸ் ஓகே. எப்படி ப்ரமோட் பண்ணுவ? நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பொருளோ சரி, யாரைய பத்தி ரொம்ப ஓவரா வந்து புகழ்ந்தும் பேச முடியாது. அந்த மாரி கேரக்டர் தான் நானு. யார பத்தியும் எத பத்தியும் நம்ம பேச மாட்டோம். அந்த அந்த மாரி கேரக்டர் தான். சரி ஓகே விட்டுறலாம். இதையும் ஓகே ஓகே நம்ம சைட்ல பண்ணலாம். ஸோ எப்படி நீ ஸ்டார்ட் பண்ண போற? அப்படின்னு ஒரு தாட் ஒண்ணு. இந்தியன் பிராண்டா? இல்ல ஃபாரின் பிராண்டா? அப்படின்னா, இந்தியன் பிராண்ட்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட் கம்மி. ஃபாரின் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப் அங்கலாம் வந்து ரேட் கொஞ்சம் ஹெவியா போச்சு. அதாவது கமிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தியா இருந்தது. பட் அதே கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, கமிஷன் ரேட் கம்மி தான். சரி ஓகேடா, இது என்னதான்டா நீ பண்ண போற? அப்பயும் எனக்குள்ள ஒரு தோணும். சரி ஓகே. இது இது பண்ணலாம். வெயிட் பண்ணு. நம்ம இத பண்ணலாம் அப்டின்ட்டு அது ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ஓகேடா. இதெல்லாம் அப்டியே இருக்கட்டும். நம்ம பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பண்ணலாம் அப்டின்னு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா, எனக்கு அது ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐடியா இருந்தது தான். காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஐடியா இருக்குது தான் அது. பிளாஸ்டிக்லாம் வேஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ற பிசினஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. சரி ஓகே. நம்ப அதையும் பண்ணலாம் அப்டின்னா, அதுக்கு இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் டூ 7 லேக்ஸ் வந்தது. நம்ம கையில ரூ. 1 கூட இல்ல. 7 லேக்ஸ்க்கு எங்க போறதுன்னு அது ஒரு தாட் வந்துச்சு. வீட்ல கேட்டா குடுக்காம இருக்க போறதில்ல. ஆல்ரெடி அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க. நம்மளும் எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு, சரி ஓகே அத ஹோல்ட் பண்ணலாம். அத நான் பண்ணாம விட மாட்டேன். இப்பயும் சொல்றேன். அது வந்து நான் பண்ணாம விட மாட்டேன். அது பண்ண தான் போறேன். ஸோ ஆனா இப்போதைக்கு அத ஸ்டார்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் என் கையில ஒரு 2 லேக்ஸாவது கம்பல்சரியா வேணும். ஒரு 2,00,000 இருந்தா தான் என்னால ஒரு பிசினஸ வந்து கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸோ அதையும் நான் வீட்லயும் வர சொன்னேன். இது மாரி பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணுடா. உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. பண்ற உன் லைஃப்‌க்கு ஏத்த மாரி நீ பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே. நான் கொஞ்சம் டிசைட் பண்ணேன். ஆம் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் மட்டும் பண்ணா போதுமா? அப்படின்னு ரீசைக்கிளிங் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேணாம். இனி எடுத்த உடனே கடன்ல இறங்கணுமான்ட்டு அது வேற இன்னொரு பக்கம் யோசிக்கிறதா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே கடத்துல இறங்கிட்டேன். கடன் வாங்கி, லோன் வாங்கி வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன். அதாவது என்னோட தாட். உங்க தாட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி என்னோட தாட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து லோன் எடுக்கக்கூடாது. ஏன்னா என் ஃப்ரெண்டே வந்து அவன் வந்து ஆல்ரெடி நெறைய லோன் எடுத்துட்டான்.
அவன் அவன் மட்டும் எடுக்கல. அவங்க பேரண்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்கள வேஸ்ட் பண்றதுக்காக எடுக்கல. பிசினஸ்க்காக எடுத்து, இப்ப வந்து அதுக்காக அந்த லோனுக்காக வந்து நெறைய அவங்க ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நெறைய வித்துட்டாங்க. ஸோ நம்மள அந்த மாரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா, அந்த எண்ணம் இருந்தா தான் வந்து அடுத்த ஸ்டெப்பே நம்மளால இப்ப எடுத்து வைக்க முடியும். ஸோ எந்த எண்ணமும் இல்லாம பிளாங்க்கா ஆரம்பிச்சோன்னா ஒண்ணுமே இல்ல. சரி, ஓகே. நம்ம அடுத்து என்னதான் பண்ண போறோம் திருப்பி யோசிக்கிறது தான் இருக்கே தவிர்த்து, வேற எந்த ஐடியாவும் இல்ல. சரி நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இத பத்தி யார்கிட்ட சொல்லலாம்ன்னு பார்த்தா, அம்மாகிட்ட சொன்னா ஆல்ரெடி அவங்களே, "இவன் என்ன பண்ண போறான்? ஏது பண்ண போறான்னு தெரியல லைஃப்ல" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அ சரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணோம்னா, அவனுங்க கதை இவ்வளோ இல்ல. இவ்வளோ இருக்கு. சரி யாருகிட்ட தான் சொல்றதுன்னு தெரியலடா அப்படின்னா, சரி நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதெல்லாம் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு தான். இன்னொருத்தங்கிட்ட வந்து ஏன்னா அவன் தான் இவ்வளோ இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஃப்ரெண்ட் அவன் வந்து சிஜில அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பிஏவா இருக்கான். அவன் பண்றது தான் எனக்கு இன்னும் காண்டாகும். நான் இப்படி இருக்கிறது கூட எனக்கு டென்ஷன் ஆகாது. அவன் பண்றது தான் எனக்கு இன்னும் காண்டாகும். ஃபோன் பண்ணுவான். "அண்ணே எங்கண்ணே இருக்க?" அப்படின்னுவான். "சார்ரா வீட்ல தான்டா இருக்கேன்" அப்படின்னு. சரி நம்ம லைஃப் இப்படியே போயிடுமான்னு வேற கேட்பான். அது எனக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்னா, அவன் வந்து ஆல்ரெடி வந்து பிஏவா இருக்கான். அவங்க அப்பா வேற சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீசரு. ஐ மந்த்லி இவனே ஏர்ன் பண்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 40,000 கம்பல்சரி ஏர்ன் பண்ணுவான். இல்ல சொல்ட்டான் அவன். 40-45 வரும்டா அப்படின்னா. அவன் அவ்வளவா சொல்ல மாட்டான் அத. அட்லீஸ்ட் ஒரு 45 வரும். ஆனா, இதுல வேற அவனுக்கு நம்ம லைஃப் இப்படியே போயிடுமாடா? அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடும். நம்ம தான் இப்படி இருக்கோம்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறோம். அதுக்கு மேல இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்சா தானே சார் இப்போ நான் யாருக்கிட்டனா சொல்ல முடியும். சரி ஓகே நான் இத தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. மறந்துட்டேன் பாருங்க. இது பத்தாததுன்னு நடுவுல வேற வந்து காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சிஏ கோர்ஸ் ஒண்ணு ஜாயின் பண்ணேன். அதாவது சிஏக்கு அடுத்த கோர்ஸ் வந்து ஆடிட்டர் அடுத்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஏசிஎஸ். அதையும் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 மந்த் கோர்ஸ் அது போயிட்டு தான் இருந்தேன். அது 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 நடுவுல கொஞ்சம் கேப் இருந்தது. அது என்ன விஷயம்ன்ட்டு அடுத்த விழாவுல சொல்றேன். ஏன்னா நாளைக்கு அத பத்தி தான் நான் பேச போறேன். அது ரொம்ப நாளா பேசணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அத பத்தி நம்ம அடுத்ததா பேசுவோம். அந்த அந்த கோர்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம். அந்த லைஃப்ல எப்படி மூவ் ஆக போறேன்னு தெரியல. ஆனா நான் எனக்குள்ள ஒண்ணு தோணும். ஸோ நம்மளும் வந்து லைஃப்ல வந்து பெரிய ஆள் ஆக போறோம். கண்டிப்பா அது மாற்று கருத்தே இல்ல. ஆனா எப்படின்னு தெரியல. உழைக்கிறதுக்கு நான் ரெடி சார். எப்படி சொல்றது? எனக்கு இந்த சிஸ்டம்ல உட்காந்து இந்த வேலை செய்யுது, அந்த வேலை செய்யுது. பயங்கரமா உழைப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் வேலைலாம் பயங்கர கிரேஸ் எனக்கெல்லாம். அது என்னை எப்பயும் சின்ன வயசுலேருந்தே அத பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு? இப்ப எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வையேன், திடீர்ன்ட்டு சப்போஸ் ஏதோ ஒரு வேலை வண்டியில ஏதோ ஒரு வேலைன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்டு வேலையா நான் அத தான் போய் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அத. சரி ஓகே. அத எதுக்காக நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னா, அதான் சொன்னேன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு இனிஷியல் அமௌண்ட் எனக்கு வந்து ஒரு 2 லேக்ஸ் வேணும் கம்பல்சரியா. அது இருந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எதனா பண்ணணும். அத வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன்.